வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வார வாரம் இந்த நிகழ்ச்சியிலே இல்லறத்திலே இறைவனுடைய பரிபாலிப்பு எப்படி இருக்கின்றது, அவருடைய அனுசரணை எந்த வகையிலே அமைகின்றது என்பதை குறித்து பல கோணங்களிலும் நாங்கள் ஆலோசனைகள் செய்து வருகின்றோம், கலந்துரையாடல்கள் செய்து வருகின்றோம். இந்த வரிசையிலே இன்று திருமணம் மற்றும் குடும்ப வாழ்விலே திருச்சபையின் சட்ட அமைப்புகள் எவ்விதமாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன, அதாவது திருச்சபையின் சட்டங்களின் அடிப்படையிலே ஒரு குடும்பம் தரமான குடும்பமாக, தரமான திருமணமாக எப்படியாக அமையலாம், இறைவனின் அனுசரணையுடன் கூடிய திருமணமாக குடும்பமாக எப்படி அமையலாம் என்பதையெல்லாம் ஆராயும் முகமாக எங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் சில்வெஸ்ட்ரோ பெனடிக்டின் துறவர சபையை சேர்ந்த அருட்தந்தை கிளெமெண்ட் ஞானப்பிரகாசம் அடிகளார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். அருட்தந்தை கிளெமெண்ட் ஞானப்பிரகாசம் அடிகளார் திருச்சபையின் சட்ட கல்வியிலே முனைவர் பட்டம் பெற்றவர். ரோமாபுரியில் என்ன பல்கலைக்கழகம் சொன்னீங்க ஃபாதர்? ஜான் லெட்ரன் என்ற பல்கலைக்கழகத்திலே அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். திருச்சபையின் சட்ட நுணுக்கங்கள் மற்றும் சட்ட கல்விகள் அடிப்படையிலே தேசிய குறுமடத்திலும் மற்றும் பல கல்வியகங்களிலும் விரிவுரைகள் நடத்தி வந்த அருட்தந்தை தற்போது வந்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை தற்போது ராஜகிரிய ஆலயத்திலே கத்தோலிக்க தேவாலயத்திலே திரு இருதயநாதர் ஆலயத்திலே பணிபுரிந்து வருகின்றார். சொல்லப்போனால் எனக்கும் கூட அருட்தந்தை அவர்கள் விரிவுரை நடத்தி இருக்கின்றார்கள் தேசிய குறுமடத்திலே சட்டக்கல்வி அடிப்படையிலே, திருச்சபையின் சட்டக்கல்வி அடிப்படையிலே. ஃபாதர், அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த திருமணத்தை பற்றி மற்றும் குடும்ப வாழ்வை பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொண்டு போகின்ற இந்த அமைப்பிலே சட்டங்கள், திருச்சபையின் சட்டங்கள், அதாவது நாங்கள் திருமணத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கோணங்களிலே ஆராய்ந்து வருகின்றோம். உளவியல் கோணத்திலே, சமூகவியல் கோணத்திலே, பொருளாதார கோணத்திலே, இப்படியாக ஆன்மீக கோணத்திலே என்று பல்வேறு கோணங்களில் நாங்கள் திருமணத்தை பார்த்து வருகின்றோம். இன்று நாங்கள் திருச்சபை சட்டத்தின் கோணத்திலே திருமணங்கள் எப்படி இருக்கின்றன, எப்படி அமைய வேண்டும், சிறப்பான திருமணங்கள், அதாவது பொறுப்புணர்வுடன் கூடிய குடும்பமும் பொறுப்புடன் கூடிய திருமணமும் எப்படியாக அமைய வேண்டும், நல்ல முறையிலே அமைவதற்கு திருச்சபையின் சட்டங்கள் எப்படியாக உதவுகின்றன என்பதை குறித்து நாங்கள் ஆராய்வதற்கு உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இன்று கேட்டுக்கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த வகையிலே திருமணம் என்று சொல்லுகின்ற போது பல்வேறு அமைப்பிலே திருமணத்தை பார்க்கின்றோம். இப்போ முதலில் நாங்கள் திருமணத்தை பற்றி ஆராய்கின்ற போது திருச்சபையுடைய சட்ட அமைப்புகளின் அடிப்படையிலே நீங்கள் திருமணத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஃபாதர்? வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு நாங்கள் திருச்சபை அல்லது திரு அவை என்று சொல்லும்போது குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கைக்கு முதல் திருமணம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அனைத்துக்கும் முன்பாக ஒவ்வொரு மனித சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் குடும்பத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு ஆண் பெண் இருக்க வேண்டும். இந்த ஆண் யார், இந்த பெண் யார் என்பது அத்தியாவசியம். ஏனெனில் வழமையாக நாங்கள் திருமணம் என்று சொல்லும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணப்பிடிக்கின்றார். ஆனால் நான் வழமையாக மக்களுக்கு சொல்லும்போது எப்படியான ஒரு நபரை, ஒரு ஆணை பெண்ணை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவசியம். சில வேளையிலே அவர் வயது குறைந்தவராக இருக்கலாம், அல்லது முதியவராக இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டவராக இருக்கலாம், அல்லது 2 திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவர் திருமுழுக்கு பெற்று மற்றவர் திருமுழுக்கு பெறாமல் வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். நான் ஏன் இந்த பாகுபாடை கொண்டு வருகின்றேன் என்றால், இறுதியிலே அல்லது விவாகம் செய்த பிறகு அங்கே சங்கடங்கள் அல்லது பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக. ஆகவே நான் முதலில் கூற விரும்புவது,
திருமுழுக்கு பெற்ற 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். அவர்கள் வயதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலில் அவர்கள் பெற்றோரின் அனுமதி பெற்று 2 பெற்றோர்களின் குடும்பங்களின் ஆசிரியர்களை பெற்று அதற்கு பிறகு நாங்கள் ஒரு குருவானவரை சந்திக்கலாம். பங்கு தந்தையை சந்தித்து அதற்கான ஆயத்தங்களை செய்யலாம். படிவங்களை நாங்கள் நிரப்ப வேண்டும். அது எல்லாமே நாங்கள் செய்ய வேண்டியது. திருமணம் என்று சொல்லும்போது ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக நேசிக்கின்றார்கள். அந்த நேசிப்பு என்று சொல்லும்போது நம்புகின்றார்கள். அங்கே ஒருவரை ஒருவர் விசுவாசிக்கின்றார்கள், நம்புகின்றார்கள். அங்கேதான் எல்லாமே அடங்கியுள்ளது. இந்த நம்பிக்கை என்று சொல்லும்போது அங்கே பிறகு நான் உங்களோடு சொல்லுவேன் சுவாமி, அங்கே எவ்வித தகராறும் இருக்க முடியாது, ஐமிச்சம் இருக்கவும் முடியாது. நம்பிக்கை என்று சொல்லும்போது 100க்கு 100 அல்லது முழுமையான நம்பிக்கை இந்த 2 நபர்களுக்கும் இருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து இந்த ஆண் பெண் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அவர்களின் அந்த அன்பு உறவிலே அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அவர்களை பேணி வளர்க்கின்றார்கள். திருச்சபையின் சட்டத்திலே 10:55 நான் நினைக்கின்றேன் சுவாமி, நீங்கள் சொன்னது போல உங்களுடைய வகுப்புகளிலும் எல்லா தற்போது இருக்கும் குருக்களுக்கும் இந்த 10:55 என்று சொல்லுவது அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும் ஒரு இலக்கம். அதாவது எல்லா மக்களுக்கும் அதை பற்றி அவர்களுடைய பங்குத்தலங்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அந்த அன்பின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை பேணி வளர்க்க வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்லும் முதலாவது குறிப்பு. இந்த பேணி வளர்ப்பு என்று சொல்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகளை தங்களுடைய குழந்தைகளை கிறிஸ்தவ முறையிலே அவர்களை வளர்க்க வேண்டும். விவாகம் செய்யும்போது அந்த சுவாமியார், அந்த குருவானவர், இந்த ஆணும் பெண்ணும் விவாகத்துக்கு வரும்போது ஆலயத்திலே அவர் கேட்பார், நீங்கள் முழு சுதந்திரத்துடன் எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கே வந்திருக்கின்றீர்களா? அவர்கள் இருவரும் ஆம் என்று முழுமையாக சொல்ல வேணும். நான் இந்த சுவாமியாருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பது, அவர்கள் உண்மையாக ஆம் என்று சொல்லுகின்றார்களா என்பதை நன்கு பாருங்கள். 2வதாக, உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளை திருச்சபையின் முறைப்படி நீங்கள் அவர்களை வளர்ப்பீர்களா? அதாவது அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்துவ முறைப்படி வளர்ப்பீர்களா? ஆம். சில வேளையில் அவர்கள் ஆம் என்று சொன்னாலும் பிறகு அவர்கள் அந்த வாக்குறுதியை மீறி நடப்பார்கள். அதை பற்றி சில வேளையில் நான் நேரம் கிடைக்கிற நேரத்தில் உங்களோட கலந்து கொள்வேன். இந்த முறையில் அவர்கள் திருமண வாழ்க்கையை அவர்கள் கடைப்பிடிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கான ஆணையும் பெண்ணையும் தேர்ந்தெடுத்து விட்டார்கள், அன்பு செய்கின்றார்கள். சுவாமியார் கேட்பார் அந்த கேள்விகளிலே, இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் நொடியிலும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாளெல்லாம் இவரோடு நீங்கள் வாழ்வீர்களா? அதாவது சாகு மட்டும், இறப்பு வரும் மட்டும் நீங்கள் வாழ்வீர்களா? அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது என்று நான் அறிகின்றேன். ஏனெனில் பிறகு பார்ப்போம், வாழ்நாளெல்லாம் நீங்கள் வாழ்வீர்களா?
இனி சுவாமி நீங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா ஏதாவது கேள்விகள் கேட்க வேணுமெண்டா இந்த இடையில நீங்கள் கேளுங்க. நன்றி ஃபாதர். நீங்கள் வந்து அழகாக தெளிவாக திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு அதாவது திருச்சட்டத்தின் பின்னணியிலே ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தீர்கள். பொதுவாக நீங்கள் சொன்னது போல திருமணம் முடிக்கின்ற ஆணும் பெண்ணும் முதலிலே துணைவரை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கருத்தாக இருக்க வேண்டும். துணைவரை சரியான முறையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களா, சரியான துணைவரை தேர்ந்தெடுக்கிறார்களா, அதே நேரத்திலே துணைவரோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த அன்பு உறவுக்கு இருவருமே தயாராக இருக்கிறார்களா, அது துணைவர் மாத்திரம் தயாராக இருக்கிறாரா என்று இல்லை, எனக்கும் துணைவருக்கு அன்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதிய அளவு அன்பு இருக்கின்றதா என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் முதலாவது பகுதியிலே பார்க்கின்றோம். இரண்டாவதாக நீங்கள் சொன்னது போல இந்த திருமணத்தின் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது நாங்கள் முதலிலே நாங்கள் பார்த்தோம், திருமண வாழ்க்கைக்கு ஆரம்பத்திலே திருச்சபை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால் திருமண வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் குழந்தை பேறு என்று. ஆனால் இப்பொழுது அப்படி சொல்லாமல் சற்று மாற்றி திருமண வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் முறிவுறாத்தன்மை, ஆணும் பெண்ணும் முறிவுறாத்தன்மை. அதாவது நீங்கள் சொன்னது போல அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்து முதலாவதாக கொடுக்கப்படுகிறது. இன்டிசொல்யூபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம். அது முதலாவதாக வர வேண்டும். அதாவது அன்பு அர்ப்பணம் அங்கே நடைபெற வேண்டும். அடுத்ததாக அவர்கள் அதன் பயனாக குழந்தை பேர்கள் கிடைக்கின்றன. ஏன் இதனை நாங்கள் திருச்சபை இப்படி கொண்டு வருகின்றது என்று கேட்டால், எல்லோருக்கும் கடவுளுடைய திருவுளப்படி குழந்தைகள் பிறக்காமல் இருக்கலாம், சிலருக்கு குழந்தைகள் பிறக்காமல் இருக்கலாம். ஆகவே அப்படியாக கடவுளுடைய திருவுளப்படி குழந்தைகள் பிறக்கவில்லை என்றால் அங்கே திருமணம் செல்லுபடி ஆகாது என்று நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா என்ற கருத்திலே தான் நாங்கள் அப்படியாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இதை நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்ததாக திருமணத்தின் நோக்கங்களை குறித்து நாங்கள் பார்க்கின்ற போது அடுத்ததாக இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு வருகின்ற போது ஒருவரை ஒருவர் சரியான முறையிலே தேர்ந்து கொண்டு நீங்கள் சொன்னது போல பெற்றோருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு பங்கு தந்தையுடைய அனுசரணையோடு அவர்கள் ஆயத்தங்களை ஆலய அளவிலே அவர்கள் செய்து கொண்டு மறை மாவட்டங்களின் அளவிலே, அதாவது அவர்கள் திருமண ஆயத்த வகுப்புகளுக்கு போக வேண்டும், பங்கு தந்தையை சந்திக்க வேண்டும். திருமண ஆயத்த வகுப்புகள் 2 நாட்கள் கொழும்பு மறை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. பிள்ளைகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்குமாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் கொடுக்கின்ற சான்றிதழை எடுத்துக்கொண்டு பங்கு தந்தையை வந்து சந்திப்பார்கள். அப்பொழுது பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு படிவத்தை நிரப்புவார், ப்ரீ நப்ஷியல் இன்குவயரி என்று, திருமணத்திற்கு முன்பான அதாவது ஆயத்த படிவம் என்று. அதனை நிரப்பி அங்கேயும் கூட ஃபாதர் நீங்கள் சொன்னது போல அவர்கள் தங்களுடைய சம்மதத்தை தெரிவிப்பார்கள். இந்த சம்மதத்தை தெரிவித்து அதற்கு பிறகு இந்த திருமண வாழ்க்கைக்கு அவர்கள் திருமண சடங்குக்கு அவர்கள் ஆயத்தம் செய்வார்கள். அந்த சம்மதத்தை குறித்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஃபாதர்? சம்மதம் என்று சொல்லும்போது நான் முழுமையாக சுதந்திரமாக கொடுப்பது. அதனால தான் சுவாமியார் குருவானவர் அந்த தம்பதிகளை கேட்டார், நீங்கள் முழு மன சுதந்திரத்துடன். இதை சொல்லுவதற்கு முதல் ஒருவரை ஒருவர் நான் தேர்ந்தெடுக்கின்றேன். அந்த தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் அன்பு செய்கின்றார்கள், ஒருவரை காதலிக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையின் போது ஒரு கட்டம் வருகின்றது, இந்த 1 வருடம் அல்லது 2 வருடம் நாங்கள் அன்போடு இருந்திருக்கின்றோம். அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள், நாங்கள் விவாகம் செய்வோமா, விவாகம் செய்வோமாயின் யாரையாவது சந்தித்து அல்லது வழமையாக திருச்சபையில் நாங்கள் ஒரு குருவானவரை சந்தித்து நாங்கள் சுவாமி நாங்கள் விவாகம் செய்ய விரும்புகின்றோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு பிறகுதான் அவர்கள் தீர்மானம் எடுக்கின்றார்கள், நாங்கள் விவாகம் செய்ய போகின்றோம், பெற்றோரிடம் சொல்லுகின்றோம், பெரியார்களிடம் சொல்லுகின்றோம், நாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றோம் இந்த திருச்சபை கோட்பாட்டுக்கு இணங்க. அதோடு இவர்கள் இருவரும் ஆலயத்துக்கு வரும் முன் அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள், நாங்கள் எப்படியான திருமண வாழ்க்கையை திருச்சபையின் சட்டமுறைகளுக்கு ஏற்ப வாழப்போகின்றோம். திருமணம் செய்த பிறகு, சம்மதத்தை கொடுத்த பிறகு எங்களுக்கு சொல்ல முடியாது, நான் இதை அறிந்திருக்கவில்லை, எனக்கு தெரியாது, ஐ டு நாட் நோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால்தான் இந்த
திருமணம் செய்வதற்கு முன்பு அவர்கள் ஏற்கனவே நன்றாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது பெரியார்களை கூட இந்த விடயங்களிலே திருமண விடயங்களிலே கலந்துரையாடி இருக்கலாம். சம்மதம் என்று சொல்லும்போது எவ்வித வற்புறுத்தலுமின்றி நீங்கள் சுதந்திரமாக விருப்பத்தோடு வந்திருக்கின்றீர்களா என்று அந்த சுவாமியார் கேட்கும்போது, அல்லது அந்த படிவத்தை நாங்கள் நிரப்பும் போது அங்கே குருவானவர் கேட்கின்றார், உங்களுக்கு அந்த மற்ற நபரின் விருப்பம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அறிவீர்களா அவர் திருமணம் செய்ய விரும்புகின்றார் உங்களை. அந்த படிவத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கும். அது ஆகவே அவர்கள் ஏன் அதை கேட்கின்றார்கள்? சில வேளையிலே வற்புறுத்தப்பட்டு அவரை மனம் செய்யலாம். அப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு உண்டு. அதாவது ஃபோர்ஸ்ட். அப்படி வற்புறுத்தப்படுகின்ற போது யாரால் வற்புறுத்தப்படுகின்றார்கள்? 2 பேரும். அதாவது சில வேளையில் பெற்றோரால் வற்புறுத்தப்படலாம், சில வேளையில் செல்வங்களினால் அல்லது கௌரவம், அந்தஸ்து, அதனால் நீ அந்த பிள்ளையை மனம் செய் அல்லது அந்த ஆணை மனம் செய், அல்லது அவனுக்கு காசு செல்வங்கள் எல்லாம் இருக்கின்றது, ஆகவே நீ அவரை மனம் செய்யவே வேண்டும் என்று வற்புறுத்தலாம். அல்லது ஆண் பெண்ணுக்கு சொல்லலாம், அல்லது பெண் ஆணுக்கு சொல்லலாம், நான் உன்னை காதலிக்கின்றேன், நான் உன்னை மட்டுமே, நீ என்னை கல்யாணம் செய்யாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். இது வற்புறுத்தல். அல்லது 2வது அந்த வற்புறுத்தல் என்று சொல்லுற நேரத்தில் பயம். ஆனால் வளமையாக நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்துக்கு செல்லும் போது ஒரு சிறிய பயம் உண்டு. ஆனால் எனக்கு இந்த நபரிடமிருந்து எனக்கு அவசியமானது நிம்மதி இதெல்லாம் கிடைக்குமா என்று பயம், ஒரு சிறிய பயம் உண்டு. ஆகவே இந்த சம்மதத்தை இவர்கள் கொடுக்கும் போது இந்த சம்மதத்தை அவர்கள் முறிக்க முடியாது, எந்த காரணத்தையும் கொண்டு இதை முறிக்க முடியாது. அதனால்தான் அந்த சம்மதம் செய்த பிறகு அவர்கள் இருவரும் கைகளை வலது கரங்களை கொடுக்கின்றார்கள். சுவாமியார் ஆண்டவன் இணைத்ததை, இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அந்த நேரம் முதல் அந்த சம்மதத்தோடு சேர்த்து இது ஒரு திருவரிச்சாதனமாக, திரு அடையாளமாக மாறுகின்றது. இந்த இருவரும் திருமுழுக்க பெற்றவர்கள், இவர்களுடைய விவாகம் ஒரு அருட்சாதனமாக மாறுகின்றது, அருள் அடையாளமாக மாறுகின்றது. அதாவது இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பொதுவாக பார்த்து கொண்டு வருவது, அதாவது சட்ட அமைப்பின் அடிப்படையிலே ஒரு ஆணும் பெண்ணும் முதலிலே ஒரு சிறப்பான, ஒரு தரமான, ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்கு முன்னோடியாக அவர்கள் திருமணம் முடிக்கின்ற போது அவர்கள் எப்படியாக அவர்கள் தங்களை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும்? முதலிலே ஆண் அல்லது பெண் தனக்கு துணைவராக வரப்போகின்றவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர் தனக்கு பொருத்தமானவரா, தான் அவருக்கு பொருத்தமானவரா என்று அவர்கள் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறமாக அவர்கள், அதாவது ஃபார்மாலிட்டிஸ் என்று சொல்லுவார்கள், கத்தோலிக்க ஆலயத்திற்கு பங்கு தந்தையை சந்திக்க போக வேண்டும். அதாவது அதனை ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மாதத்திற்கு முன்பு அல்லது இப்பொழுதெல்லாம் 6 மாதத்திற்கு முன்பாகவே சந்தித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதற்கான ஆயத்தங்களை, இப்போ ஃபாதர் நீங்கள் சொன்னது போல சில சிக்கல்கள், பிரச்சனைகள் அவர்களுக்கு தென்பட்டால் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி, அதாவது அவர்கள் உடல் ரீதியாக அவர்களுக்குள் நோய்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதனை வைத்தியரிடம் காட்டி அதனை சரி செய்து கொள்ளக்கூடியதாக, அல்லது வேறு விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், அழுத்தங்கள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய, உளவியல் அழுத்தங்கள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதற்காக நாங்களும் கூட மறை மாவட்டத்திலே
ஆற்றுப்படுத்துனர்களை வைத்திருக்கின்றோம். திருமண ஆற்றுப்படுத்துனர்கள், மேரேஜ் கவுன்சிலிங் என்று, அதாவது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், திருமணத்திற்கு முன்பு அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் எங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கின்றன. அங்கேயும் பிள்ளைகள் வரலாம், வந்து அதாவது ரகசியமான முறையிலே அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தல் வழங்கப்படும். ஆகவே இப்படியாக தங்களை முன்னாயத்தம் செய்து கொள்ளலாம். அதற்கப்புறமாக அவர்கள் குருவானவரை சந்தித்து, அதாவது திருமண ஆயத்த வகுப்புகளுக்கு அவர்கள் சென்று அவர்கள் அதற்கான படிவங்களை பெற்று அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகாக அந்த அருள் அடையாளத்தில் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். இந்த அருள் அடையாளத்தை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு அடுத்த வாரம் எங்களுடைய நிகழ்ச்சியின் மறு பக்கத்தில் இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இதுவரை எங்களோடு இணைந்து கொண்ட அருட்தந்தை உங்களுக்கு இப்பொழுது எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருவாரம் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்புக்குரிய மக்களே, நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய செபத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். அன்புக்குரிய ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே சிறப்பாகவும் சீராகவும் நிகழ்த்துவதற்கு திருமகன் எப்போதும் அவருடைய அருள் வரங்களை மக்கள் மத்தியிலே பரிபாலித்து வருகின்றார். மனிதன் கடவுள் இணைத்ததை பிரிக்காதிருக்கட்டும், இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல் என்று சொல்லி திருமண வாழ்க்கையை ஒரு உடலாக, குடும்ப வாழ்க்கையை ஒரு உடலாக, அதுவும் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் மறை உடலாக அவர் அறிமுகம் செய்து வருகின்றார். ஆகவே திருமணம் என்று சொல்லுகின்ற போது இயேசுவின் மறை உடல் என்பதை நாங்கள் மறந்துவிடாமல், குடும்ப வாழ்வு என்று சொல்லுகின்ற போது, எங்களுடைய சமூக வாழ்வு என்று சொல்லுகின்ற போது, விசேஷமாக திருச்சபை என்று சொல்லுகின்ற போது நாங்கள் எல்லோரும் ஒரே குழுவாக, ஒரே கூட்டமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மறை உடலாக நாங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கு தூய ஆவியின் அனுசரணையை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவரே, திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உம்மை வேண்டி மன்றாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம். ஆமேன், ஆமேன்.